வணக்கம் மக்களே. இப்போ நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேச போகிறது என்னென்னா, சரிகமப லிட்டில் சாம்ப்ஸை சீசன் 4 போட்டியாளர்களை பற்றியும் இப்போ ரீசெண்டாக நடக்க போகிற ஒரு ரவுண்டு பற்றியும் தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் எல்லாருக்குமே ரொம்பவுமே எல்லா சுட்டீஸ் அண்ட் குட்டீஸை பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஆனால் இதிலிருந்து கிட்டத்தட்ட 12 சுட்டீஸ்லேருந்து கிட்டத்தட்ட 10 சுட்டீஸாக மாறினாங்க. இப்போ டாப் 5 சுட்டீஸ் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த டாப் 5 ஃபைனலிஸ்ட் யாருன்னா ஹேமித்ரா, திவ்னேஷ், யோகஸ்ரீ, அபினேஷ் மற்றும் ஸ்ரீமதி. இவங்க 5 பேர் தான் இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இவங்க தான் இந்த 5 போட்டியாளர்களும். இவங்க 5 பேருமே தங்களோட குரல் திறமைகளாலும் உணர்ச்சிகரமான பாடல்களாலும் சிறந்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அனைவரோட மனதையும் கவர்ந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே கடைசி கட்டத்தில் சேலஞ்ச் ரவுண்ட் இல்லைன்னா சவால் சுற்றுன்னு அழைக்கப்படுற சுற்றில் தங்களோட திறமைகளை வெளிப்படுத்த போகிறாங்க. அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச 6th ஃபைனலிஸ்ட் யாருன்றதையும் செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த வீக்கெண்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ சவால் சுற்று ஒன்று வெளியாக இருக்குது. அதில் திவ்னேஷும் யோகஸ்ரீயும் பாடின பாட்டை நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. அதை பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். திவ்னேஷ் இந்த நிகழ்ச்சியில் பல பாடல்களில் தனக்கான பணி மற்றும் உணர்வுகளை வெளிப்படுத்தி மிகுந்த பாராட்டுகளை எல்லார்கிட்டையும் பெற்றுக்கிட்டு வர்றாரு. அவர் பாடாத பாட்டுக்கள் இல்லை, முக்கியமாக பழைய பாடல்களில் அவர் எல்லாரோட மனசையும் ரொம்பவுமே கவர்ந்திருக்கிறாரு. இப்போ ரீசண்டாக இந்த சவால் சுற்றில் அவர் பாடின பாட்டு என்ன தெரியுமா? வந்த நாள் முதல் இந்த நாள் வரை இந்த பாட்டை தான் பாடவே போகிறாரு. இந்த பாடல் எந்த படத்துலேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. அதனோட டீட்டெயில்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இந்த பாடல் பாவ மன்னிப்புன்ற திரைப்படத்திலிருந்து வந்தது. இந்த பாட்டை இசையமைச்சவர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த பாட்டை பாடினவங்க யாரு தெரியுமா? TM சம்பத் அவர்கள். இந்த பாட்டு 1961 பாவ மன்னிப்பு படத்துலேருந்து வெளியானது. இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிறப்ப திவ்னேஷே இல்லை. ஆனால் அவர் இந்த பாட்டை எவ்வளோ உணர்ச்சியோட ரசித்து பாட போகிறாரு தெரியுமா? அந்த பாட்டை ஃபுல்லாக கேட்குறதுக்காக நான் ரொம்பவும் ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். திவ்னேஷ் இந்த பாடலில் உணர்ச்சியோடு பாடுறப்ப அவருக்குன்னு செப்பரேட்டாக ஒரு இசைக்குரல் இருக்கும் இல்லையா? அந்த அழகையும் அந்த பாடல் வரிகளை திவ்னேஷ் எப்படி உணர்ச்சி பூர்வமாக அதை வெளிக்காட்ட போகிறாரு, எவ்வளோ சிறப்பாக வெளிக்காட்ட போகிறாருன்றதையும் நான் வெயிட் பண்ணி பார்க்குறதுக்காக, இந்த எபிசோடுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யோகஸ்ரீயை சொல்லவே வேணாம். அவங்களும் ரொம்ப சூப்பராக இந்த லிட்டில் சாம்ப்ஸ் 4 பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. 3வது ஃபைனலிஸ்டாக தான் இவங்க செலக்ட் ஆனாங்க. இவங்களும் இந்த சவால் சுற்றில் ரொம்பவும் இனிமையான ஒரு பாட்டை எடுத்திருக்காங்க. அது என்ன பாட்டுன்னா பூ பூக்கும் மாதம் தை மாதம். இந்த பாட்டு ரொம்பவும் சூப்பராக பாட போகிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணுறோம். இந்த பாட்டு எந்த படத்துலேருந்து வந்ததுன்னா வருஷம் 16 படத்தில் இருக்கிற இந்த பாட்டு இளையராஜாவோட மியூசிக் டைரக்ஷனில் வந்திருக்கு. இதை பாடினவங்க யார் தெரியுமா? P. சுசீலா அம்மாவும் இளையராஜா அவர்களும் தான் பாடியிருக்கிறாங்க. இந்த படம் வெளியான ஆண்டு 1989. கண்டிப்பாக யோகஸ்ரீ அந்த ரிலீஸ் அப்பெல்லாம் இல்லை தான். ஆனால் அவங்க பாடின ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவங்க ஃபுல்லாக பாடின இந்த பாட்டை இந்த வாரம் பார்க்குறதுக்காக எல்லாரும் ரொம்பவும் ஆர்வமோடு இருக்கிறோம். நீங்களும் இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ், மற்ற சுட்டீஸோட பர்ஃபார்மன்ஸை பார்க்க ரொம்பவும் ஆவலோடு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இறுதி போட்டியில் யார் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, யார் ஜாஸ்தியாக எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையும் என்னோட எதிர்பார்ப்புகள் திவ்னேஷும் யோகஸ்ரீயும் தான் இறுதி போட்டியில் ஜெயிப்பாங்கன்னு. ஆனால் ரொம்ப பெரிய காம்படிஷன் இருக்க தான் போது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இறுதி சுற்றுக்காகவும் வெயிட் பண்ணுவோம். இந்த வாரம் சவால் சுற்றை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.